வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய விநியோக சங்கிலி முடக்கம், உக்ரைன் கிளர்ச்சியாளர்கள் அதிரடி தாக்குதல். பிரித்தானிய விமான நிலையத்தில் பயணிகள் வருகை கடும் சரிவு, கோவிட் காலத்தை விட மோசமான நிலை. ஈரானுக்கு அதிநவீன ட்ரோன்களை வழங்க ரஷ்யா முன்மொழிவு, ராணுவ உறவு வலுப்பெறுகிறது. பிரிட்டிஷ் கடற்பரப்பில் ரஷ்ய போர்க்கப்பல், புட்டினின் சாம்பல் நிற போர் தீவிரம். ஹார்மோஸ் நீரிணையில் பிரிட்டன் போர்க்கப்பல்கள், ஈரான் கடும் எச்சரிக்கை. லாட்வியா பாதுகாப்பு அமைச்சர் ராஜினாமா, உக்ரைன் ட்ரோன் தாக்குதலால் பரபரப்பு. தரையிறங்கிய போது தீப்பற்றிய டர்கிஷ் ஏர்லைன்ஸ் விமானம், பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ரஷ்யா மீது ட்ரோன் தாக்குதல், 13 விமான நிலையங்கள் முடக்கம். இனி விரிவான செய்திகள். உக்ரைனின் சுமி பகுதிக்கு அருகே ரஷ்ய ராணுவத்திற்கான தளவாட விநியோகம் கிளர்ச்சியாளர்களால் சீர்குலைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு முக்கிய ரயில் என்ஜினை உக்ரைன் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் அழித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் காரணமாக எல்லையோர பகுதிகளில் உள்ள ரஷ்ய படைகளுக்கான உணவு மற்றும் ஆயுத விநியோகம் தடைப்பட்டுள்ளது. உக்ரைன் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இயங்கும் ரகசிய குழுக்கள் இந்த துணிச்சலான நடவடிக்கையை திட்டமிட்டு செயல்படுத்தியுள்ளன. ரயில் பாதைகளில் நடத்தப்படும் இத்தகைய தாக்குதல்கள் ரஷ்ய ராணுவத்தின் முன்னேற்றத்தை வெகுவாக தாமதப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் போக்குவரத்து கட்டமைப்பை சிதைப்பதன் மூலம் போர்க்களத்தில் அவர்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்த கிளர்ச்சியாளர்கள் முயன்று வருகின்றனர். பிரித்தானிய விமான நிலையத்தில் பயணிகள் வருகை கடும் சரிவு, கோவிட் காலத்தை விட மோசமான நிலை. பிரித்தானியாவின் முக்கிய விமான நிலையம் ஒன்றில் பயணிகளின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக கடுமையாக சரிந்துள்ளது. இந்த நெருக்கடியானது கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தை விட மிகவும் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகப்படியான விமான கட்டணங்கள் மற்றும் கூடுதல் வரிகள் காரணமாக பிரித்தானிய பயணிகள் இந்த விமான நிலையத்தை தவிர்க்க தொடங்கியுள்ளனர். விமான போக்குவரத்து துறையில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் வீழ்ச்சி அந்நாட்டின் பொருளாதார வல்லுநர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பல விமான நிறுவனங்கள் தங்களது சேவைகளை குறைத்துக் கொண்டதால் விமான நிலையத்தின் வருவாய் வரலாறு காணாத சரிவை சந்தித்துள்ளது. இந்த பிரச்சனையை சமாளிக்க விமான நிலைய நிர்வாகம் மற்றும் அரசு அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பயணிகளின் இந்த புறக்கணிப்பு தொடர்ந்தால் எதிர்காலத்தில் பல விமான சேவைகள் நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு அதிநவீன ட்ரோன்களை வழங்க ரஷ்யா முன்மொழிவு, ராணுவ உறவு வலுப்பெறுகிறது. ஈரானின் பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் ரஷ்யா தனது அதிநவீன ட்ரோன்களை வழங்க முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையே வளர்ந்து வரும் ராணுவ கூட்டணியின் ஒரு பகுதியாக இந்த முக்கிய ஆயுத பரிமாற்றம் பார்க்கப்படுகிறது. உக்ரைன் போரில் ஈரானிய ட்ரோன்கள் ரஷ்யாவுக்கு உதவிய நிலையில் தற்போது ரஷ்யா தனது நவீன தொழில்நுட்பத்தை ஈரானுக்கு வழங்குகிறது. இந்த புதிய வகை ட்ரோன்கள் ஈரானின் உளவுத்துறை மற்றும் வான்வெளி தாக்குதல் வலிமையை கணிசமாக உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா ஈரான் இடையிலான இந்த நெருக்கமான பாதுகாப்பு ஒத்துழைப்பு அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு பெரும் கவலையை அளித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் அரசியல் சூழலில் ரஷ்யாவின் இந்த அதிரடி நகர்வு பிராந்திய பாதுகாப்பு சமநிலையை மாற்றக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பிரிட்டிஷ் கடற்பரப்பில் ரஷ்ய போர்க்கப்பல், புட்டினின் சாம்பல் நிற போர் தீவிரம். பிரித்தானிய கடல் எல்லைக்கு மிக அருகில் ரஷ்யாவின் அதிநவீன அட்மிரல் கிரிகோரோவிச் போர்க்கப்பல் தென்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் இந்த ரஷ்ய கப்பல் பிரிட்டிஷ் கடற்பகுதியில் சுற்றித் திரிந்ததாக அந்நாட்டு ராயல் கடற்படை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. முக்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் நிழல் உலக வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பாக இந்த போர்க்கப்பல் செயல்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் முக்கிய உள்கட்டமைப்பான கேலோபர் காற்றாலை பண்ணை அருகே இந்த கப்பல் நிறுத்தப்பட்டிருந்தது மிகுந்த கவலையை அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரிட்டனின் போர்க்கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் ரஷ்ய கப்பலை 24 மணி நேரமும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றன. நேரடியாக போரில் ஈடுபடாமல் மறைமுகமாக அச்சுறுத்தல் தரும் புட்டினின் இந்த சாம்பல் நிற போர் தந்திரத்தை முறியடிக்க பிரிட்டன் தயார் நிலையில் உள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் பிரிட்டன் போர்க்கப்பல்கள், ஈரான் கடும் எச்சரிக்கை. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பிரிட்டிஷ்
போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இப்பகுதியில் பிரிட்டன் தனது ராணுவ வலிமையை காட்டுவது தேவையற்ற பதற்றத்தை உருவாக்கும் என ஈரான் ராணுவ தளபதிகள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச கடல் வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையில் எந்தவொரு அந்நிய நாட்டு தலையீட்டையும் அனுமதிக்க முடியாது என ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. ஈரானின் இந்த எச்சரிக்கையானது கடல்சார் பாதுகாப்பை காரணம் காட்டி பிரிட்டன் எடுத்து வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக எழுந்துள்ளது. ஈரான் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையே நிலவும் மோதல் போக்கு இந்த எச்சரிக்கையினால் மேலும் தீவிரமடைந்துள்ளது. உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இப்பகுதியில் மீண்டும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளதால் உலக நாடுகள் கவலையில் உள்ளன. ஹார்மஸ் நீரிணை பகுதியில் ஏதேனும் அத்துமீறல்கள் நடந்தால் ஈரான் தனது முழு ராணுவ பலத்தையும் பயன்படுத்தி தாக்குதல் நடத்தும் என ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை எச்சரித்துள்ளது. லாட்வியா பாதுகாப்பு அமைச்சர் ராஜினாமா. உக்ரைன் ட்ரோன் தாக்குதலால் பரபரப்பு. உக்ரைன் ட்ரோன்கள் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளை தாக்கியதை அடுத்து லாட்வியா பாதுகாப்பு அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த ட்ரோன் தாக்குதல்கள் பாதுகாப்பு குறைபாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டியதால் அரசியல் ரீதியாக பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. லாட்வியாவின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பில் உள்ள பலவீனங்களே இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணம் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியதற்கு பொறுப்பேற்று அமைச்சர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போரின் தாக்கம் அண்டை நாடான லாட்வியாவிலும் எதிரொலிப்பது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சரின் இந்த திடீர் விலகலை தொடர்ந்து லாட்வியா அரசு புதிய பாதுகாப்பு வியூகங்களை வகுக்க திட்டமிட்டு வருகிறது. ரஷ்யாவின் மின்னணு போர் தந்திரங்களால் திசை திருப்பப்பட்ட இந்த ட்ரோன்கள் இலக்கு மாறி லாட்வியா மீது விழுந்ததாக உக்ரைன் விளக்கமளித்துள்ளது. தரையிறங்கிய போது தீப்பற்றிய டர்கிஸ் ஏர்லைன்ஸ் விமான பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஸ்தான்புல்லிலிருந்து நேபாள தலைநகர் காத்மாண்டுவிற்கு வந்த டர்கிஸ் ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்கிய போது திடீரென தீப்பற்றியது. விமானத்தின் வலதுபுற பின் சக்கரம் வெடித்ததால் ஏற்பட்ட உராய்வு மற்றும் ஹைட்ராலிக் குழாய் கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக செயல்பட்ட மீட்புக் குழுவினர் விமானத்தில் இருந்த 277 பயணிகள் மற்றும் 11 ஊழியர்களை அவசர வழிகள் வழியாக பத்திரமாக வெளியேற்றினர். தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தியதால் பெரும் உயிர் சேதம் மற்றும் விமானத்திற்கு ஏற்பட இருந்த பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து காத்மாண்டுவின் திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தின் ஒரே ஒரு ஓடுதளம் தற்காலிகமாக மூடப்பட்டது. இதனால் பல சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. மேலும் விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.